Section 15, value of supply. Value of supply. Supply of what? Goods ஆவும் இருக்கலாம், services ஆவும் இருக்கலாம், ரெண்டும் சேர்ந்ததாவும் இருக்கலாம். இது எங்களுக்கு தெரியாதா சார்? வேல்யூ ஆஃப் சப்ளைனா குட்ஸ் ஆவும் இருக்கலாம், சர்வீசஸ் ஆவும் இருக்கலாம், ரெண்டும் இருக்கலாம்னு எங்களுக்கு தெரியாதா சார்? ஏன் சார் திரும்ப திரும்ப சொல்றீங்க? ஆக்ட்ல பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு இடத்துலையும் அந்த மைன்யூட்டா எல்லா விஷயங்களும் இருக்கும். ஏன்னா டைம் ஆஃப் சப்ளை வரும்போது குட்ஸுக்கு வேற ஒரு செக்ஷன், சர்வீசஸுக்கு வேற ஒரு செக்ஷன். அப்ப சர்வீசஸ் யூ ஹேவ் டு கோ ஃபார் ரெஃபரிங் தட் செக்ஷன் and goodsக்கு another sections to be referred. But when it comes to the value of supply for the goods, services and both put together composite இருந்தாலும் இது எல்லாத்துக்கும் value of supply dealt under section 15 only. ஏன்னா ஒரு முறை one word questionsல எக்ஸாம்ல கேட்டான். How many sections are there for value of supply? Value of supply. Time of supply க்கு ரெண்டு sections இருக்கு. Value of supply க்கு ஒரே section இருக்கு. அந்த மாதிரி ஒரு முறை one word questionல கேட்டதனால அதை நான் explain பண்றேன். So section 15 deals with value of supply. Now transaction value paid or payable will be taken as such. Okay, transaction value na enna arthomna A B. A வந்து B க்கு goods supply பண்றார் அல்லது சர்வீஸ் சப்ளை பண்றார், அதுக்கு B வந்து இவருக்கு 1000 ரூபாய் தரார். இதுதான் வேல்யூ ஆஃப் சப்ளை. இதை கண்ணை மூடிட்டு நான் எடுத்துக்கிறேன் அப்படியே. There is no any confusions provided ஏயும் பியும் யாரா இருக்கணும்னா அன்ரிலேட்டடாக இருக்கணும். யாரா இருக்கணும்? அன்ரிலேட்டடாக இருக்கணும். அண்ட் சோல் கன்சிடரேஷனாக இருக்கணும். என்னவா இருக்கணும்? சோல் கன்சிடரேஷன். ஓகே, சோல் கன்சிடரேஷனா இருக்கணும். இந்த ரெண்டு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆனா மட்டும்தான் நம்ம எடுத்துப்போம். only on satisfaction of these two conditions we can take, otherwise we should not take. அதன சார் அன்ரிலேட்டட், நம்ம ஏற்கனவே ரிலேட்டட் பார்ட்டினா யார் அப்படிங்கறதெல்லாம் பார்த்துருக்கிறோம். ஏயும் பியும் பார்ட்னர்ஸா இருக்கிறாங்க, இல்ல ஃபேமிலி ரிலேஷன்ஷிப்ல வராங்க அப்படின்னு சொன்னாக்க தேர் இஸ் a chances of manipulation. அப்படின்னா நீங்க சொன்ன வேல்யூ நான் நம்பி எடுக்க முடியாது. என் தம்பிக்கு சேல் பண்றதும் தேர்ட் பார்ட்டிக்கு சேல் பண்றதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கா இல்லையா வேல்யூல? So there is a chances of differentiating the values while transacting between the known or unknown. அப்ப நீங்க மேனிபுலேட் பண்ண வாய்ப்புகள் இருக்கு. அப்ப நீங்க சொன்ன வேல்யூ நான் எடுக்க மாட்டேன் சார். என்ன பையர் வந்து அன்ரிலேட்டட் சார், அவருக்கு எனக்கு சம்பந்தம் இல்லை, அப்ப நான் எடுத்துக்கிறேன் நீங்க சொன்னது. ஆனா இன்னொரு கண்டிஷன், இஸ் தட் சோல் கன்சிடரேஷன் கேட்கிறாங்க. சோல் கன்சிடரேஷன் என்ன அர்த்தம்? ஏ பிக்கு அனுப்பின குட்ஸுக்கு பி கிட்ட இருந்து ஏக்கு என்ன வந்திருக்கு? 1000 rupees வந்திருக்கு. இதுதான் கன்சிடரேஷன், அதுதான் டிரான்சாக்ஷன் வேல்யூ. டிவி டிரான்சாக்ஷன் வேல்யூ. இது தவிர ஏதாவது இன்டைரக்ட் பெனிஃபிட் பி கிட்ட இருந்து ஏக்கு டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்குன்னா நோ பெனிஃபிட் டிரான்ஸ்ஃபர். இல்லைன்னா 1000 ரூபாய் கொடுத்ததும் இல்லாமல் பி ஏக்கு என்ன பண்றாரு? ஒரு கிஃப்ட் ஆர்டிகல் கொடுக்கிறார், அல்லது ரா மெட்டீரியல், அல்லது குட்ஸ் மேனுஃபேக்சர் பண்றதுக்கு தேவையான ப்ளூ பிரிண்ட் ஆர் சின்ன ஒரு டூல்ஸ் அதுக்கு வேணுங்கக்கூடியது, இது மாதிரி ஏதோ ஒன்று பி கொடுத்தாருன்னா இட் இஸ் நாட் சோல் கன்சிடரேஷன். நீங்க இப்ப டைலர் கடைக்கு போறீங்க, யூ கோ டு த டைலரிங் ஷாப். ஓகே, டைலரிங் ஷாப் உங்களுக்கு என்ன கொடுக்குறாங்க? என்ன கொடுக்குறாங்க? ட்ரெஸ் தச்சு கொடுக்குறாங்க. ஓகே, இதுக்கு நீங்க டைலருக்கு என்ன கொடுத்தீங்க? 500 rupees. அது மட்டுமா கொடுத்தீங்க? கிளாத்தும் சேர்த்து கொடுத்துருக்கீங்க. அப்ப the payment made to the tailor by you is not only 500 plus cloth. அப்ப அந்த ஷர்ட்டோட வேல்யூ என்ன அப்படின்னு சொன்னாக்க 500 plus the value of the cloth சேர்த்து எடுத்துக்கணும். It is not sole consideration. If you don't have any other transaction between any other amount transferred between A and B other than this 1000 சொன்னால் sole consideration அப்படி இருந்துச்சுன்னா the value of supply in this case is equal to 1000 on satisfaction of this one. Is that okay? First point. Second point, taxes, duties, cess, fees and any other charges under any law except GST. GST தவிர எந்த ஒரு tax இருந்தாலும் that should also be forming part of the value. Okay, so 1000 rupees are plus ஒரு 100 ரூபாய் வந்து டியூட்டி கட்ட வேண்டியது இருக்கு, கஸ்டம்ஸ் டியூட்டி, எக்ஸைஸ் டியூட்டி, இது மாதிரி ஏதாவது ஒரு டியூட்டி இருந்துச்சுன்னா கட்ட சொன்னாங்கன்னா அப்ப டிரான்சாக்ஷன் வேல்யூ அதையும் சேர்த்துக்கணும் 1000 plus 100. ஆனா எது மட்டும் சேராது? ஜிஎஸ்டி மட்டும் சேரக்கூடாது. ஏன் சேரக்கூடாது? அதுதான் ரிட்டர்ன் ஆயிடுமே. The GST you paid will be returned or it is going to be payable to the government.
நீங்க சப்ளை பண்ணதுக்கு ஜிஎஸ்டி கலெக்ட் பண்ணி கவர்மெண்ட் கொடுக்க போறீங்க. ஸோ இட்ஸ் நாட் வேல்யூ ஆஃப் சப்ளை. ஸோ அது ஜிஎஸ்டி மட்டும் சேரக்கூடாது. செகண்ட் பாயிண்ட் ஓவர். தேர்ட் பாயிண்ட், any amount payable by supplier but paid by recipient. Any amount payable. Okay, now I'm going to deal with the third point. A B க்கு என்ன பண்றாருன்னா ஒரு பிளான்ட் அண்ட் மெஷினரி சப்ளை பண்றாரு. பி அதுக்கு என்ன பண்றாருன்னா ஏக்கு சே ஒரு 10 lakhs கொடுக்கிறார். அதோட கன்சிடரேஷன். அது தவிர இந்த பிளான்ட் அண்ட் மெஷினரி பி உடைய பிளேஸ்ல கொண்டு வந்து இன்ஸ்டால் பண்ணி கொடுக்கணும். இன்ஸ்டால் பண்றதுக்கு சர்வீஸ் மேன் வராரு. இன்ஸ்டாலேஷன் பண்ணும்போது சில செலவுகள் வருது. அந்த சர்வீஸ் பீப்புள் வராங்க இல்லையா, அவங்களுக்கு தங்குறதுக்கு ஃபுட் அண்ட் அதர் திங்ஸ் ஆர் அரேஞ்ச்டு பை பி ஆஸ் பர் த ரெக்வயர்மெண்ட் ஆஃப் ஏ கேட்டதுக்காக இவர் ரெடி பண்ணி கொடுக்குறாரு. இதுக்கான பேமெண்ட் வந்து கிட்டத்தட்ட ஒரு 25,000 இருக்கு. ஸோ அப்ப இந்த பேமெண்ட் வந்து பி இவருக்கு பண்ணதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னாக்கா ஏ உடைய ரெக்வயர்மெண்ட். சார் உங்களுக்கு நான் பிளான்ட் அண்ட் மெஷினரி சப்ளை பண்ணிடுவேன், அது தவிர உங்க இடத்துல கொண்டு வந்து இன்ஸ்டால் பண்ணி ஒர்க் பண்ண வைக்கிறதுக்கு நம்ம ஸ்டாஃப் வருவாங்க, அவங்களுக்குரிய எல்லா செலவுகளும் நீங்க தான் பார்த்துக்கணும். உங்க ஊருக்கு வந்து செய்யறதுனால இல்ல கேரேஜ் என்ன இருக்கோ அதெல்லாம் நீங்க தான் பார்த்துக்கணும். unless you do this then it will not come to your place and sales also confirms only on installation and inspection at your location. எப்ப சேல்ஸ் கன்ஃபர்மேஷன் ஆகுது, உங்க இடத்துல கொண்டு வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஓடுதான்னு பாருங்க சார்னு சொல்லி நீங்க சாட்டிஸ்ஃபை ஆனதான் சேல்ஸ் கன்ஃபார்ம் ஆகுது. ஆனா அதுக்கு முன்னாடி என்ன சொல்றாரு, இந்த ப்ராடக்ட் நாக் டவுன் பொசிஷன்ல அன்அசம்பிள் ஃபார்ம்ல இருக்கும்போது 10 லட்சம் ரூபாய், உங்க இடத்துல கொண்டு வந்து இன்ஸ்டால் பண்ணி அசம்பிள் பண்ணும்போது to and fro டிஸ்டன்ஸ் அந்த மாதிரி சார்ஜ் பண்ணுவோம். அதுக்கு நம்ம சர்வீஸ் மேன் அனுப்புவோம். அவர் டிராவல் பண்ணிட்டு வர போறாரு, 2-3 நாள் ஆச்சு அப்படின்னா தே வில் ஸ்டே. அதுக்கெல்லாம் நீங்க ரெடி பண்ணணும், அது நீங்க தான் பே பண்ணணும்னு சொன்னால் இப்ப இந்த குட்ஸோட வேல்யூ ஆஃப் சப்ளை எவ்வளவு அப்படின்னு சொன்னாக்க 10,25,000. So value of supply in this case is 10,25,000. Okay. So any amount payable by supplier, அது யூசுவலா சப்ளையர் தானே பே பண்ணும். ஓ ஸ்டாஃப் நீ கொடுத்துருக்கணும், ஆனா பட் பெய்ட் பை ரெசிபியன்ட் as per the supplier's requirement. The next one, incidental expenses before delivery. Okay, இந்த குட்ஸ் உங்களோட இடத்துல கொண்டு வந்து ஃபிக்ஸ் பண்றதுக்கு பேர் இன்ஸ்டலேஷன் அப்படின்னு, டெலிவரின்னு சொல்லுவாங்க. டெலிவரி அப்படின்னு சொன்னாக்க உங்க இடத்துல கொண்டு வந்து ஃபிக்ஸ் பண்ணதான் டெலிவரி. ஸோ ஃபோர்த் காம்பனன்ட் பீயிங் ஏ குட்ஸை உங்களுக்கு சப்ளை பண்றார். அதுக்கு கன்சிடரேஷன் கொடுக்கிறார். அது தவிர இந்த கன்சிடரேஷன் இந்த குட்ஸுக்கு தனி வேல்யூ பிளஸ் இந்த குட்ஸ் உங்களுக்கு வேணும் இல்லையா, உங்க இடத்துல வந்து டெலிவர் பண்ண வேண்டியது இருக்கு இல்லையா, அதுக்கு புரோக்கர் மூலமா வந்துருச்சு சார். ஆமா, அப்ப அவங்களுக்கு கொடுக்குற கமிஷன், பேக்கிங், இன்ஸ்பெக்ஷன், சர்டிபிகேஷன், இன்ஸ்டலேஷன், டெஸ்டிங், வெய்மென்ட் சார்ஜஸ், லோடிங் அண்ட் டிசைனிங் சார்ஜஸ் எக்ஸெட்ரா, இதுக்கான பேமெண்ட்டும் உங்களுக்கு வேல்யூ ஆஃப் சப்ளைல சேர்த்து ஆகணும். கமிஷன் புரோக்கர் மூலமா ரெடி பண்ணி கொடுக்குறோம், பேக் பண்ணி உங்க இடத்துக்கு கொண்டு வந்து தரணும், ஸ்பெஷலி பேக்டு, அந்த பேக்கிங் சார்ஜஸ் கூட சேர்த்தாகணும். உங்க இடத்துல வந்து வச்ச பிறகு இது சரியா இருக்கா இல்லையா அப்படி செக் பண்றதுக்கு இட்ஸ் அ டெக்னிக்கல் பேஸ்டு ப்ராடக்ட். எனக்கு தெரியாது அது என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியாது. அப்ப கொண்டு வந்து அவங்க பாட்டுக்கு நல்லா ஓடாததெல்லாம் கொண்டு வந்து வச்சுட்டு நாம லூஸ் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தொழில யார் எக்ஸ்பர்ட்டோ அவரை கூப்பிட்டு இதை செக் பண்ணி கொடுங்க சார் அப்படின்றோம். செக் பண்ணி கொடுக்குறாங்க, அதுக்கு ஒரு ஃபீஸ் கொடுக்குறோம். That fee payable for confirming that the goods is good also being for part of value of supply. இப்ப கார்லாம் வாங்க போறீங்கன்னா கார் வந்து ஸ்டார்ட் பண்ணி காமிப்பாங்க, பைக்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ணி காமிப்பாங்க, இந்த என்ஜின் பீட் வச்சு இந்த என்ஜின் நல்லா இருக்கு வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சர்வீஸ் இன்ஜினியர்ஸ் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. ஓகே, 2-வீலர் மெக்கானிக்கோ இல்ல கார் மெக்கானிக்கோ வந்து சார் இந்த இதை வாங்கலாம் சார் அப்படிம்பாங்க. So அப்ப they are giving the assurance that this product is the best because of their own experience. அப்படி அவங்களால நமக்கு சொல்லும் போது அதுக்கு இன்ஸ்பெக்ஷனுக்கு ஒரு சார்ஜ் யார் கொடுப்பாருன்னு சப்ளையர் கொடுப்பார். உங்க திருப்தி தான் எங்களுக்கு சௌரியங்க, நீங்க செக் பண்ணி எடுத்துட்டு போங்க அப்படின்றார். செக் பண்ணி புடிச்சா எடுத்துட்டு போங்க அப்படின்றார். ஓகே, கடைக்கு போறீங்க, கடலை மிட்டாய் வாங்குறீங்க, நல்லா இருந்தா சாப்பிட்டு பார்த்து வாங்கிட்டு போங்கன்றாங்க. ஒண்ணுக்கு என்ன 10 கூட சாப்பிட்டு பார்த்து வாங்கிட்டு வரலாம் இல்லையா. ஃப்ரிட்ஜ் வாங்குறோம் இல்ல அவன் வாங்குறோம். இந்த அவன் எல்லாம் வாங்கும்போது கூத்து நிறைய. எத்தனை பேர் வீட்டுல அவன் வச்சிருக்கிறீங்கன்னு தெரியல. அவனா ரைட், எங்க வீட்டுல வாங்கிட்டாங்க. அவன் பாட்டு லிஸ்ட் சொல்றான் 150 டிஷ் பண்ணலாம் அப்படின்ட்டு.
இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம் இப்படி எல்லாம் நான் அப்படியே பார்த்துட்டே இருந்தேன். ஜிஎஸ்டி கிளாஸ் கொஞ்சம் ஈஸியா இருந்த மாதிரி இருந்துச்சு அவங்க சொல்லி முடிச்ச உடனே. இது என்னது அப்புறமேட்டு அது நாங்க இப்ப எதுக்கு யூஸ் பண்றோம்னா ரீஹீட் மட்டும் தான் யூஸ் பண்றோம். சாதம் சில்லுன்னு இருக்கா அதை கொஞ்சம் வச்சு எடுப்போம், அவ்வளவுதான். சுடுதண்ணி வைப்போம், 2 இதுக்கு தான் யூஸ் பண்றது. அவன் 150 யூசேஜ் சொல்றான். எந்த யூசேஜ் நமக்கு என்ன, அவனுக்கே நமக்கு தெரியல. ஏசி, ரெஃப்ரிஜரேட்டர் வீட்டுல வாங்குறது இதெல்லாம் தெரியுமா? இப்ப சம்பந்தமே இல்லாத ஒரு பிளான்டன் மிஷின் புதுசா ஒன்று ரெடி பண்ணி இருக்கிறாங்க. அது எப்படி இருக்குன்னு எனக்கு எப்படி தெரியும்? ஆனா செல்லர் என்ன சொல்றாரு, பிடிச்சிருந்தால் செக் பண்ணி வாங்கிட்டு போனா நான் என்ன செக் பண்றது? நீங்க கவலைப்பட வேண்டாம் சார், தேர்ட் பார்ட்டி எக்ஸ்பர்ட்ஸ் இன்ஸ்பெக்ஷனுக்காக கூட்டிடுவாங்க. அவர் செக் பண்ணி கொடுத்து உங்களுடைய ஆளாவே இருக்கணும். செக் பண்ணி கொடுத்தா நீங்க சாட்டிஸ்ஃபை தானே? ஆமா, அப்ப கூட்டிட்டு வந்து செக் பண்ணிடுங்க. அவருக்கு என்ன பேமெண்டோ நான் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு சப்ளையரே கொடுக்கறது உண்டு. சோ அப்படி கொடுக்குற அமௌண்ட்டும் பார்ட் ஆஃப் பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் ஒன்லி, பார்ட் ஆஃப் பர்ச்சேஸ் கன்சிடரேஷன். உங்க இடத்துல வந்து அதுக்கு ஒரு சர்டிபிகேஷன், ஐஎஸ்ஓ சர்டிபிகேட், அந்த இது பல சர்டிபிகேட் இருக்கு, அக்மார் சர்டிபிகேட், வாட் எவர் இட் மே பி, தட் வில் ஆல்சோ பி ஃபார்மிங் பார்ட் ஆஃப் த வேல்யூ. இன்ஸ்டாலேஷன் டெஸ்டிங் வச்சு இன்ஸ்டால் பண்ணி டெஸ்ட் பண்ணி பார்க்குறோம், அதுக்கு ஆகிற சார்ஜஸ். வெய்மென்ட் சார்ஜஸ், வெயிட் போட்டு பார்க்குறோம் இல்லையா? இந்த வெயிட் போட்டு பார்க்கறதுக்கு எகைன் மெஷின்ஸ் வேணும். நான் சொல்றது தராசு தூக்கிட்டு போய் வெயிட் பார்க்கறது இல்ல நம்ம வெயிட்டை பார்க்கறது கிடையாது. ஒரு லாரியை வெயிட் பார்க்கணும்னா லாரி வெயிங் மெஷின்ஸ் அங்கங்க இருக்கும்ல, ஃபுல் லாரி அங்க வச்சீங்கன்னா அது வெயிட் பார்த்து சொல்லும். ஸோ அப்ப லாரியில வெயிட் பார்க்குற அந்த வெய்மென்ட் சார்ஜஸ், அதுக்கெல்லாம் ஒரு அமௌண்ட் பேமெண்ட் பண்ண வேண்டியது இருக்கும். லோடிங், டிசைனிங் சார்ஜஸ், இதெல்லாம் சேர்த்து தான் நம்ம வேல்யூ ஆஃப் சப்ளையா சொல்ல முடியும். நெக்ஸ்ட், fourth component, this is the fourth component. Interest, late fee, penalty for delayed payment. நீங்க கொடுக்க வேண்டிய அமௌண்ட் லேட் பண்ணிட்டீங்க, அதுக்கு இன்ட்ரெஸ்ட் 10,000 ரூபாய் தந்தா போதும். பட் நீங்க 3 மாசம் லேட் பண்ணிட்டீங்க, அதுக்காக வந்து என்ன சொல்றாரு, ஒரு 100 ரூபாய் சேர்த்து கொடுங்க சார் வாங்குறார். அது இன்ட்ரெஸ்ட்னு சொல்லலாம், லேட் ஃபீன்னு சொல்லலாம், இல்ல பெனால்ட்டின்னு சொல்லலாம், வாட் எவர் இட் மே பி. This will also be forming part of the cost only. இதை நம்ம சேர்த்தாக்கணும். Provided on collection ஆனா நீங்க ரெக்கவர் பண்ணிக்கணும். Value supply. Then இது நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். Subsidy provided other than central or state government should be added, and subsidy provided by central and state government should not be added. அப்படி ஆட் பண்ணிருந்தா நம்ம சப்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். கன்சிடரேஷன் என்ன அப்படிங்கிற லெக்சர்ல நம்ம பார்த்தோம். ஓகே, கவர்மெண்ட் சப்சிடி கொடுத்தாங்கன்னா அது நீங்க சேர்க்க வேண்டாம். அதர் தென் கவர்மெண்ட் சப்சிடி கொடுத்திருந்தா தட் ஷுட் பி ஃபார்மிங் பார்ட் ஆஃப் தி கன்சிடரேஷன் சொன்னோம். கன்சிடரேஷன் பை டிஃபால்ட் வேல்யூ ஆஃப் சப்ளைல வரும். சோலார் பேனல் நான் வாங்கி இன்ஸ்டால் பண்றேன் சொன்னாக்க, சோலார் பேனல் இஸ் a need of our alternate energy, அதை நான் ப்ரோமோட் பண்றேன்னு கவர்மெண்ட் என்ன சொல்றாரு, எல்லா இடத்துலயும் நீங்க சோலார் எனர்ஜியை, சோலார் பேனலை இன்ஸ்டால் பண்ணி சோலார் எனர்ஜிக்கு மாறிக்கிங்க. அதுக்கு என்ன காஸ்ட் வருதோ அதில் 20% 30% நான் கொடுத்துறேன்னு சொன்னால், இந்த 20-30 போக பேலன்ஸ் இருக்கிற 70% தான் அந்த சோலார் பேனல் இன்ஸ்டால் பண்றதுக்கான காஸ்ட். அதுக்கு மட்டும் ஜிஎஸ்டி கட்டினா போதும். அதே சமயத்துல டாடா ட்ரஸ்ட், இந்த மாதிரி பல அமைப்புகள் இருக்கு, பிர்லா, இவங்கெல்லாம் வந்து ட்ரஸ்ட் வச்சிருக்கிறாங்க. அந்த ட்ரஸ்டின் மூலமா எஜுகேஷனுக்காக ஸ்பெண்ட் பண்றாங்க பல விஷயங்கள். அவங்க மூலமா நம்ம குட்ஸ் வாங்கும் போது இல்ல எஜுகேட் பண்றதுக்கு ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து பல்கா வந்து நோட் வாங்கி கொடுக்குறாங்க, கன்சியூமர் கோஆபரேட்டிவ் சொசைட்டி மாதிரி வச்சு, இல்லை ஏதோ ஒரு ஃபோரம்ல. அப்ப அதுக்கு 1 லட்சம் ரூபாய் செலவுதுன்னா ட்ரஸ்ட் என்ன சொல்லுது, நான் 30,000 ரூபாய் தரேன் அப்படின்னு சொன்னாக்க, நீங்க உண்மையுமே பையர் உண்மையுமே பே பண்ணது 70 இருக்கலாம். உண்மையுமே பே பண்ணது 70 இருந்தாலும் சரி, நீங்க ஜிஎஸ்டி எவ்வளவு கொடுக்கணும்னா ஃபுல் வேல்யூவான 1 lakh கொடுக்கணும். ஏன்னா எனி சப்சிடி given by the third party or other than central or state government should not be deductible, should be forming part of the value of supply only. Is that okay? Now டிஸ்கவுண்ட்ல வரும்போது staggered discounts can be excluded. Staggered discount can be excluded. Okay. And periodic year end volume discounts இருந்துச்சுன்னா அதையும் நம்ம எக்ஸ்க்ளூட் பண்ணிக்கலாம். பட் ITC is reversed. இந்த லாஸ்ட் 3 காம்பனன்ட் இருக்குல்லையே, அந்த 3மே டிஸ்கவுண்ட் சம்பந்தப்பட்டது. ஓகே, டிஸ்கவுண்ட் சம்பந்தப்பட்டது. லெட்ஸ் see here. டிஸ்கவுண்ட் சம்பந்தப்பட்டது மட்டும்தான் இதுல வந்து பிரிடாமினண்டா நமக்கு क्वेश्चंसா வருது. டிஸ்கவுண்ட் சம்பந்தப்பட்டது. ஏ பிக்கு சேல் பண்றார். ஓகே, ஒரு ஐட்டம் வாங்கினா 100 rupees, ஒரு ஐட்டம் வாங்கினா 100 rupees. 1+1 இன்னொன்னு சேர்த்து வாங்கினீங்கன்னா இன்னொரு 50 rupees கொடுத்தா போதும்.
அப்படின்னா ஒரு ஐட்டம் 100 ரூபாய், ரெண்டு ஐட்டம் 200 ரூபாய் இருக்கணும். அப்ப 200 rupeesக்கு நம்ம வேல்யூ ஆஃப் சப்ளைன்னு போடணுமா அப்படின்னு சொன்னாக்கா அப்படி கிடையாதுங்க. 1+1 எல்லாம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னாக்கா நீங்க 150க்கு மட்டும் ஜிஎஸ்டி கட்டினா போதும். ஸோ வேல்யூ ஆஃப் சப்ளை இஸ் ஈக்குவல் டு 150. இது வந்து என்னது பை மோர் சேவ் மோர் அப்படி இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ். அதாவது நீங்க பர்ச்சேஸ் பண்ணும்போது டைரக்டா டிஸ்கவுண்ட் கொடுத்திருப்பாங்க. These discounts are offered at the time of purchase itself. We are aware about that the price what we are paying is the number of items we are procuring today. இன்னைக்கு ரெண்டு வாங்கணும், ரெண்டுக்கு 150 ரூபாய். அப்ப 150 ரூபாய் மட்டும் நீங்க ஜிஎஸ்டி கட்டினா போதும். This is the first scenario in discount. Second scenario என்ன அப்படின்னு சொன்னாக்க ஏ பிக்கு சேல் பண்றார். ஒரு ஐட்டம் வித்தால் 100 rupees, இன்னொரு ஐட்டம் வித்தால் இன்னொரு 100 rupees. பே போயிட்டே இருக்கும். ஆனா அந்த இயர்க்குள்ளார 25 ஐட்டம்ஸ் வாங்கிட்டீங்கன்னா ஓகே ஒரு ஐட்டம் 2 ஐட்டத்துக்குரிய காஸ்ட்டை ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க, டிஸ்கவுண்டா கொடுப்பாங்க இல்லையா. ஒரு வருஷத்துக்குள்ளார நீங்க 25 யூனிட்ஸ் வாங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு டிஸ்கவுண்ட். இது பேர் வால்யூம் டிஸ்கவுண்ட். ஹோல்சேலர் ரீட்டைலருக்கு என்ன கொடுப்பாங்க, எங்கள்கிட்ட நீங்க பொருளை வாங்கிட்டே வாங்க சார், இந்த இயர் ஆன் இயர் இந்த இயர் முடியும் போது எவ்வளவு வாங்கியிருக்கிறீங்கன்னு எனக்கு சொல்லுங்க, அந்த வேல்யூவை பேஸ் பண்ணி நான் உங்களுக்கு என்ன கொடுக்குறேன், ஆஃபர் கொடுக்குறேன்றார். நீங்க 25 யூனிட்ஸ் சூப்பரா பிசினஸ் பண்ணி இருக்கிறீங்க, ஒரு வருஷத்துக்கு 25 சேல் பண்ண முடியாது, நீங்க 25 பண்ணதுனால வால்யூம் நம்ம நினைச்சதுக்கும் ஜாஸ்தி ரீச் பண்ணதுனால வில் ஆஃபர் ஒன் மோர் டிஸ்கவுண்ட், ப்ராப்ளி 200 rupees டிஸ்கவுண்ட் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றாரு. நவ் இந்த டிஸ்கவுண்ட்டை நம்ம சப்ட்ராக்ட் பண்ணிக்கணுமா வேல்யூ ஆஃப் சப்ளை. ஒரு யூனிட்டுக்கு 100 rupees சொன்னால் 25 யூனிட்டுக்கு 2500. இப்ப இதை ரீச் பண்ணாதான் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் தருவார் 200 rupees. டிஸ்கவுண்ட் தரும்போது 2300 rupees. இஸ் தட் ஓகே? கிளியர்? ப்ரொவைடட் நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னன்னா ஐடிசி இந்த வேல்யூக்கு நீங்க அவைல் பண்ணியிருக்க கூடாது. சி பர்ச்சேஸ் பண்ண உடனே அவங்க ஐடிசி வாங்கிடுவாங்க இல்லையா. இதுல வந்து ஐடிசி வந்து 150 ரூபாய் தான், ஜிஎஸ்டி இந்த 150 ரூபாய் தான் சார்ஜ் பண்ணியிருப்பாங்க. 10% 15 rupees நம்ம ஜிஎஸ்டி வாங்கியிருப்போம். ஓகே சார் 150 ரூபாய் சார் ரெண்டு ஐட்டம், ஜிஎஸ்டி 15 ரூபாய் 160 ரூபாய் கொடுங்கன்னா பி அதை வாங்கி திரும்ப அவர் ப்ராசஸ் பண்ணும்போது அவர் திரும்ப ஜிஎஸ்டி கட்டுறாருன்னா நம்ம கிட்ட இருந்து வாங்கின போது கட்டின ஜிஎஸ்டி ரீஃபண்ட் வாங்கிடுவார், ஐடிசி வாங்கிடுவார். எவ்வளவு ஐடிசி அவர் கிடைச்சிருக்கும்? 15. ஆனா இந்த கேஸ்ல அவர் பொறுத்த வரைக்கும் 2500 வாங்கியிருப்பார் இல்லையா, பேமெண்ட் பண்ணியிருப்பார் இல்லையா. அந்த 2500க்கு 250 சொன்னால் இந்த 250 அவர் ஐடிசி வாங்கி வச்சிருப்பார். அதே சமயத்துல நீங்க வந்து 200 rupees ரிட்டர்ன் பண்ணாக்க வேல்யூ எவ்வளவுதான் 2300, 230 தான் டாக்ஸ் கட்டுவீங்க. அப்ப நீங்க ஐடிசி எவ்வளவு தான் வாங்கியிருக்கணும்? 230 தான் வாங்கியிருக்கணும். எனக்கு தெரியாதே சார். ஆமா எனக்கு தெரியாது, ரெகுலர் வேல்யூக்கு நான் வந்து ஜிஎஸ்டி கட்டி அது ஐடிசி வாங்கிட்டேன். ஓகே, ஆனா இப்ப டிஸ்கவுண்ட் கொடுக்கும்போது டாக்ஸ் கம்மியா கட்டுவேன்ற, அப்ப ஐடிசி கம்மியா இருக்கணுமா இல்லையா? அவைல் பண்ணிட்டேனே சார். அப்படியா ரிவர்ஸ் பண்ணுங்க. You have to reverse the ITC. எப்ப unknown agreed term of discount before the time of supply. இது சப்ளை பண்றதுக்கு முன்னாடியே இந்த வருஷத்துக்குள்ளார 25 யூனிட் நீங்க டச் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நான் டிஸ்கவுண்ட் பண்ணுவேன்னு சொல்லிட்டேன். ஆனா உடனடியே தரல, நீங்க டச் பண்ணதான் மந்த் ஆன் மந்த் நீங்க பர்ச்சேஸ் பண்ணிட்டே வரீங்க. இயர் ஆன் இயர் எண்ட்ல கணக்கு பண்ணி பார்த்தா நீங்க நினைச்ச டார்கெட் ரீச் பண்ணிட்டீங்க. அப்ப நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னா the how much discount you will be enjoying அப்படிங்கறத at the time of supply itself you are aware about that as a note form. அதை பேஸ் பண்ணி பீரியாடிக்கலி இயர் எண்ட் வால்யூம் டிஸ்கவுண்ட் மாதிரி கொடுத்தால் ஐடிசி நீங்க அவைல் பண்ணிருந்தா ரிவர்ஸ் பண்ணிருக்கணும். செகண்டரி டிஸ்கவுண்ட்ஸ்னா அப்படியெல்லாம் கிடையாது. திடீர்னு பார்த்தா இந்த இயர் எண்ட்ல செல்லருக்கு எக்கச்சக்க லாபம், நினைச்சது மாதிரி 4 பங்கு பிசினஸ் நடந்திருக்கு. 4 பங்கு பிசினஸ் நடந்தோம்னா என்ன பண்ணிட்டாரு, எல்லாத்தையும் கூப்பிட்டு டீலர்ஸ் எல்லாம் கூப்பிட்டு ரொம்ப ஹாப்பிங்க, எல்லாமே சேர்ந்து சூப்பரா பிசினஸ் பண்ணி கொடுத்துருக்கீங்க, எக்கச்சக்க லாபம், அதனால எல்லாத்துக்கும் குவான்டிட்டி டிஸ்கவுண்ட் ஒரு 200 ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் கொடுக்குறாரு. அப்ப அதை நம்ம வேல்யூ ஆஃப் சப்ளை இருந்து சப்ட்ராக்ட் பண்ணிக்கலாமா? நோ, திஸ் இஸ் வாலண்டரி, நாட் நோன் அட் த டைம் ஆஃப் சப்ளை. இப்ப டிஸ்கவுண்ட்ல 3 பார்ட்டா இருக்கு. சப்ளை பண்ணும் போதே ஸ்லாஷ் பண்ணிட்டீங்க, பை மோர் சேவ் மோர் அப்படிங்கிற கான்செப்ட்ல ஏதோ ஒரு வால்யூம்ல உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கொடுத்தாங்கன்னா ஐடிசி மீன்ஸ் ஜிஎஸ்டி will be payable only net of the discount. ஆனா உங்களுக்கு ஒரு கண்டிஷன் சொல்லி இருக்கிற, இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆனா கொடுக்குறேன்னு சொல்லிட்டு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிற வரைக்கும் ரெகுலர் பேமெண்ட் பண்ணிட்டே வந்திருக்கிறீங்க. கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை டிமாண்ட் பண்றீங்க. அப்ப நான் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் ஆஃபர் பண்றேன்னா டிஸ்கவுண்ட் ஆஃபர் பண்றதுக்கு முன்னாடி ஐடிசி கட்டி நீங்க ஜிஎஸ்டி கட்டி ஐடிசி அவைல் பண்ணியிருந்தால் டிஸ்கவுண்ட் பிறகு கம்மி ஆகணுமா இல்லையா?
அதை மட்டும் தான் நீங்க ஐடிசி வாங்கியிருக்கணும். எக்ஸஸா வாங்கியிருந்தா ரீஃபண்ட் பண்ணணும். அப்படி ஒரு நாம் சொல்லாம இஷ்டத்துக்கு பண்ணிட்டு லேட்டர் பீரியட்ல அவனாவே வாலண்டியரியா ஒரு போனஸ் கொடுக்கிறார், எல்லாத்துக்கும் டிஸ்கவுண்ட் கொடுக்கிறார் அப்படின்னு சொன்னாக்க it is not going to be deductible. These are the points you have to keep in your mind for value of supply. Value can be determined under prescribed method if value cannot be determined under the above method. இந்த மேல சொல்லப்பட்ட மெத்தட்ல நம்மளால கண்டுபிடிக்க முடியலனா any other prescribed method இருந்துச்சுன்னா அதை பேஸ் பண்ணி நம்ம சால்வ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இருக்காங்க. Is that okay? So with that, value of supply is over. இதுக்கான practical illustrations எப்படி இருக்குன்னு முதல்ல பார்த்துடலாம். அதுக்கு பிறகு இதெல்லாம் நீங்க காப்பி பண்ணிக்கலாம். கவனிங்க. What is the value of supply in the following situation? Come on, get the answer. நீங்க ஆன்சரை டைப் பண்ணுங்க, மெசேஜ் பண்ணுங்க. Number 1, wholesale price of for 1 metric ton of cement sold by X Limited in the ordinary course of business is 7,000. Ordinary நம்ம என்ன ரேட் விற்க முடியும்? 7,000. But here price charged by X to Y is 6,700. So usually 7,000 ரூபாய் விற்க வேண்டியதா இப்ப 6,700 ரூபாய்க்கு வித்திருக்காங்க 300 rupees டிஸ்கவுண்ட்ல. நம்ம என்ன பண்ணணும்? Is it sole consideration அல்லது unrelated party? இந்த ரெண்டு கண்டிஷன் satisfy ஆச்சா? அதை பத்தி ஒன்னும் சொல்லலன்னா we assume these two satisfied. These two satisfied சொன்னால் normal price களில் கம்மியா வித்திருந்தாலும் that may be considered as sale more and save more அப்படிங்கிற கான்செப்ட்ல வச்சுக்கலாம். So allowable 6,700 is the value of supply. Very good. So எல்லாரும் ஆன்சர் டைப் பண்ணுங்க. இது ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். There will not be any complications. 1. Second, levy of entertainment tax by local authority is not subsumed. Is not subsumed. Subsumed னா இன்க்ளூட் பண்ணலன்னு சொல்லி இருக்காங்க. என்டர்டெயின்மெண்ட் டாக்ஸ் இப்ப நீங்க சர்க்கஸ் எல்லாம் போனீங்கன்னா 100 ரூபாய் பிளஸ் லோக்கல் டாக்ஸ் ஒரு 10 ரூபாய் சார்ஜ் பண்றாங்க. இப்ப ஜிஎஸ்டி வந்து 100 ரூபாய் கால்குலேட் பண்ணணுமா 110 ரூபாய் கால்குலேட் பண்ணணுமா? சோ ஆல்ரெடி we have seen, ஓகே, ஜிஎஸ்டி தவிர வேற எல்லா டாக்ஸும் நம்ம இன்க்ளூட் பண்ணி ஆகணும். செகண்ட் பாயிண்ட், taxes, duties, cesses, fees, charges under law except GST. GST தவிர வேற எந்த ஒரு டாக்ஸா இருந்தாலும் அதையும் சேர்க்கணும். 100 plus 10 110. அந்த 110க்கு தான் நீங்க GST கட்டணும். If the GST being 10%, அப்ப 10% on 110, 11 rupees should be payable. Levy of entertainment tax by local authority is not subsumed. You have to include. Third, as per the rent contract, tenant required to pay local taxes for the premises. Okay, அதாவது landlord tenant கிட்ட என்ன சொல்றாரு? landlord tenant கிட்ட என்ன சொல்றாரு? ரெண்ட் கொடுக்கிறார், வாடகை கொடுக்கிறார் லேண்ட் அண்ட் பில்டிங் ரெண்டலுக்கு. அதுக்கு டெனன்ட் வந்து லேண்ட்லார்டுக்கு எவ்வளவு கொடுக்கிறாருன்னா இயர்லி 1 lakh கொடுக்கிறார். அது தவிர இதுக்கான முனிசிபல் டாக்ஸ் இருக்கு இல்லையா, அது யார் பே பண்ணணும்? லேண்ட்லார்ட் கொடுக்கணும். தான் கொடுக்க வேண்டியதை இவரை வச்சு கட்ட சொல்றார். நீ கட்டிடு சார் அப்படின்றார். அப்ப என்ன வேல்யூ எடுத்துக்கணும்? So usually the amount will be payable by the supplier, but making the recipient pay it அப்படின்னு சொன்னாக்கா that should also be addable. So 1,10,000 will be the value here, should be included. அதாவது இந்த கேஸ், மூணாவது கேஸுக்கான any amount payable by supplier but paid by the recipient. supplier கொடுக்க வேண்டிய முனிசிபல் டாக்ஸை டெனன்ட் கிட்ட நீ பே பண்ணுன்னு சொல்லி அவருக்கு கேட்டுறாருன்னா that is also being forming part of value of supply. Fourth one, Mr. A goes to Dumbro Furniture Outlet and buys furniture for rupees 2 lakhs. Mr. A asks for the special packing for which 5,000 is charged for packing. 2 லட்சம் ரூபாய், பட் ஏ வந்து ஒரு ஸ்பெஷல் பேக்கிங் பண்ணி கொடுக்கணும்ன்றார். அதுக்கு பேக்கிங்காக ஒரு 5,000 ரூபாய் செலவு பண்ணி இருக்கிறார். வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் சப்ளை ஹியர்? 2,05,000 is the value of supply. Very good. So packing, commission எல்லாமே நம்ம சேர்க்கணும். So இந்த பார்ட்ல வருது commission, packing, inspection, certification, installation, all these things will be includable. Is that okay? Now fifth one, supply price to rupees 2,000 is made with a credit period of 1 month for payment is received after the lapse of 2 months.
from the date of supply. 1 month credit period கொடுத்திருக்கிறேன். ஆனா payment is received after the lapse of 2 months. Okay, 2 மாசம் ஆயிடுச்சு. The amount of 12% per annum on 2000 for 1 month after the fee credit period is rupees 20. அதாவது 2000 ரூபாய் லேட் பண்ணி கொடுத்ததுனால இதுக்கு 12% ஒரு மாசத்துக்கு போட்டா 20 ரூபாய் இன்ட்ரெஸ்ட் வருது. What is the value of supply? Value of supply is equal to any interest, penalty, whatever it may be. Charges will be addable as a part of value of supply only. நம்ம இங்க பார்த்திருக்கிறோம். இந்த கேஸ்ல வருது interest, late fee, penalty for delayed payment will be forming part of the supply only, value of supply only. Now 6th, the selling price of a notebook is 50 for notebooks sold to students in government schools. A company uses its CSR funds to pay the seller 30, so the students pay only 20 per notebook. 50 rupees நோட்டுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 20 ரூபாய் கொடுத்தா போதும், பேலன்ஸ் 30 அந்த கம்பெனி தன்னுடைய CSR ஃபண்ட் மூலமா கொடுக்குறாங்க. கார்ப்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபண்ட்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு கம்பெனியும் சொசைட்டியை வச்சு தான் டெவலப் பண்றாங்க. So if there is no society, they cannot sell the product. With whom the product is going to be sold? Of course, society is the matter. சொசைட்டி இல்லாமல் பிசினஸ் இல்ல. அப்படின்னா நீங்க வளர்ந்துட்டீங்க, நல்லா சம்பாதிக்கிறீங்கன்னா அந்த சொசைட்டிக்கு ஏதாவது செய்யுங்க. You are responsible for the society, for the benefits you have taken from the society, as a social responsibility. Whatever the profit you generate, not less than 2% of your profit should be meant for the social responsibility கான ஸ்பெண்டிங்கா இருக்கணும். அந்த ஸ்பெண்டிங் இவங்க என்ன செய்யறாங்க, யாரெல்லாம் 50 rupees நோட் வாங்குறாங்களோ கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு 30 நான் கொடுத்தேன், பேலன்ஸ் 20 மட்டும் ஸ்டூடெண்ட்ஸ் கொடுத்தா போதும்னு ஒரு ஃபேவர் கொடுக்குறாங்க. இப்போ ஜிஎஸ்டி எதுல லெவி பண்ணோம், 50யா 20யா? 20 rupees, 50 rupees will be the value of supply here. Value of supply is 50. ஏன்னா இந்த சப்சிடி given by யாரு? Not by government, not by government. 7th one, Royal Biscuit Company gives a discount of 30% of the list price to its distributors. Thus, for a carton of spice biscuit, in the invoice, the list price is mentioned at 200. 200 சேல் பண்ணும்போது தன்னுடைய டீலர்ஸ்க்கு எவ்வளவு டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க? 30% டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. On which a discount of 30% is given to arrive at the final price of 140. என்ன பண்ணலாம், இது சேல் பண்ணும்போதே ஒரு டிஸ்கவுண்ட் ஆஃபர் பண்றாங்க for promoting the higher quantity to be sold அப்படிங்கும்போது that is known discount at the time of sale itself அப்படிங்கும்போது it is always deductible, not includable as the value of supply. In this case, value of supply is equal to 140. 8th one, the agreement of Raju Electrical Appliances with its dealers is that the sale of rice cookers over 100 pieces in a Diwali month will entitle them to discount of 5 per cooker, 5% per cooker sold to them in the next month. So இவங்க என்ன சொல்றாங்க, சேல் ஆஃப் ரைஸ் குக்கர்ஸ் 100 பீஸுக்கு மேல நீங்க வித்தீங்கன்னா தீபாவளிக்கு அடுத்த மாசம் வாங்கும்போது 5% நான் டிஸ்கவுண்ட் கொடுக்குறேன்னு சொல்லி இருக்கிறாங்க. அப்ப 5% டிஸ்கவுண்ட் சேர்க்கணுமா சேர்க்க கூடாதா? ஆல்ரெடி இன்டிமேட்டட் டு யூ, சேல் பண்ணும் போதே உங்களுக்கு என்ன சொன்னேன், 100 டார்கெட் சேல் சொல்லிட்டு இந்த 100 நீங்க டச் பண்ணிட்டீங்கன்னா நான் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் தருவேன்றேன். as you are aware about the discount, already aware means already known before the time of supply அப்படிங்கும்போது இதை நீங்க இன்க்ளூட் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. not included provided ITC should be reversed if it is availed. இந்த கேஸ்ல போன கேஸ்ல ஐடிசி அவைல் பண்ணிருக்க மாட்டீங்க, இங்க ஐடிசி அவைல் பண்ணிருப்பீங்க, அதனால ரிவர்ஸ் பண்ணணும் அப்படிங்கறத நீங்க நோட் பண்ணணும். Now 9th one, a company announces turnover discounts after reviewing dealers performance during the year. அந்த வருஷம் முடிஞ்ச உடனே டீலர்ஸ் எல்லாம் எப்படி சேல்ஸ் பண்ணி இருக்காங்க பாக்குறாங்க, பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கு, அதை பேஸ் பண்ணி turnover discount கொடுக்கறாங்க. The discounts are based on the performance slash and are given as cash back. Cash back கொடுக்கறாங்க. Can it be included or not included? அப்படின்னா yes, of course it should be included. ஏன்னா அகைடா நமக்கு தெரியாது. Okay, so டிஸ்கவுண்ட் நம்ம அட்ஜஸ்ட் பண்ண முடியாது. டிஸ்கவுண்ட் நம்ம அட்ஜஸ்ட் பண்ண முடியாது. 100 ரூபாய் இருக்கு, டிஸ்கவுண்ட் 5 rupees கொடுத்தாங்கன்னா 95 தான் வரும். இருந்தாலும் நம்ம வேல்யூ ஆஃப் சப்ளை எவ்வளவு எடுத்துக்கணும், 100 எடுத்துக்கணும், 95 நம்ம எடுக்க முடியாது. இஸ் தட் ஓகே? சோ ஒரு ஃபார்மேட் கொடுத்தேன், அந்த ஃபார்மேட்ல இருக்கிற எல்லா விஷயத்தையும் நான் இங்க டீல் பண்ணியிருக்கிறேன். இஸ் தட் ஓகே?